அமைதியாக வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். வீடு வாங்கிறீங்களா? அமைதியா இருங்க. புது கார் வாங்கிறீங்களா? அமைதியா இருங்க. கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளா முடிங்க. ஹாலிடேஸ்ல அவுட்டிங் போறீங்களா? அமைதியா இருங்க. புதுசா கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அமைதியா இருங்க. ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா அமைதியா இருங்க. 99% நாம் தவறான நேரத்தில் தவறான நபர்களிடம் முன்கூட்டியே வாயை திறந்து விடுகிறோம். இதன் விளைவாக நம் கனவுகள் நிறைவேறாமல் போகிறது. அவர்கள் தவறு செய்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்களுடன் நம் வெற்றிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பொறாமை மற்றும் பொறாமை மக்கள் உங்களை உணவளிக்கவும் கிழிக்கவும் போதுமானது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதனால் அமைதியாயிருங்க. உங்கள் பெரும்பாலான நண்பர்கள் நீங்கள் வெற்றி பெற விரும்புகிறார்கள், ஆனால் நீங்கள் அவர்களை ஒருபோதும் மிஞ்ச மாட்டீர்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட மறைக்கப்பட்ட பொறாமையை கொண்டிருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கான கடவுளின் திட்டத்தை மீற முடியாது. எனவே ஒரு முட்டாளாக இருக்காதீர்கள். அமைதியாக வேலை செய்யுங்கள். இது உங்களை குழியில விழாம பார்த்துக்கோ. நீங்கள் என்னுடைய கருத்து சரி என்று நினைத்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்கள் லைஃப் சேவிங் கம்யூனிட்டியில் சேர்ந்து விடுவீர்கள்.